2016 தமிழக சட்டசபை தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் அதிமுகவின் இன்பதுரை திமுகவின் அப்பாவுவை விட 49 ஓட்டுகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இன்பதுரை வெற்றியை எதிர்த்து ஹைகோர்ட்டில் அப்பாவு முறையிட்டார். தலைமை ஆசிரியர் கையெழுத்து விவகாரத்தால் 300 தபால் ஓட்டுகள் நிராகரிக்கப்பட்டதாக வாதிட்டார். தபால் ஓட்டுகளையும் கடைசி 3 சுற்றுக்கான ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் பதிவான ஓட்டுகளையும் மீண்டும் எண்ண ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து இன்பதுரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றார். ஆனால் ஓட்டுகளை மீண்டும் எண்ணலாம் என கூறிய சுப்ரீம் கோர்ட் முடிவுகளை அறிவிக்க தடை விதித்தது. 10 ஆண்டுகளாக இந்த வழக்கில் முடிவு தெரியாமல் இருந்தது. 2016க்கு பின் 2021, 2026 ஆகிய 2 சட்டசபை தேர்தல்கள் நடந்து முடிந்துவிட்டன. இனிமேலும் இந்த வழக்கில் விசாரணை நடத்தி எதுவும் ஆகப்போவது இல்லை என்பதால் வழக்கை முடித்து வைப்பதாக சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் அறிவித்தது. சென்னை ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருந்த இந்த வழக்கில் நீதிபதி ஜெயச்சந்திரன் தற்போது தீர்ப்பளித்துள்ளார். அதன் விவரம்: 2016 தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது. மறு ஓட்டு எண்ணிக்கையில் 104 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அப்பாவு வெற்றி பெற்று இருப்பது நிரூபணமாகி இருக்கிறது. இந்த தீர்ப்பால் இன்பதுரை தகுதி நீக்கம் என்று ஆகாது. அந்த 5 ஆண்டுகளுக்கான எம்எல்ஏ பென்ஷனை அவரால் கேட்க முடியாது. 2016 முதல் 2021 ஆண்டுகளில் தமிழக அரசு ஆவணங்களில் ராதாபுரம் எம்எல்ஏ என்ற இடங்களில் இன்பதுரை பெயருக்கு பதிலாக அப்பாவு பெயரை மாற்ற வேண்டும் என தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இது பற்றி அப்பாவு கூறும் போது தாமதமாக வந்தாலும் நீதி வென்றது, என் வலிக்கு கோர்ட் நிவாரணம் அளித்துள்ளது என கூறினார்.